செல்வம், அட என்னடா திடீர்னு? ஐயோ, மன்னிச்சிடு. என்னங்க சம்மந்தி திடீர்னு? இந்த விளையாட்டு தானே வேணான்றது. ஒழுங்கு மரியாதையை என்னை எப்படி கூப்பிடுவியோ முதல்ல அந்த மாதிரி கூப்பிடு. இதென்ன புதுசு சம்மந்தி? இனி நம்ம ரெண்டு பேரும் சம்மந்திங்க தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவும் போல நண்பர்கள் மட்டும்தான். சரி வந்து உட்கார்வா. இது என்ன இது? இதடா தாம்பூலத்தட்டு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன வாங்கணும்னு தெரியல. அதான் கையில் கிடைச்சதை வாங்கின்னு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்கோ. டேய் என்னடா என்ன? முதல்ல நீ வாங்கிக்கடா. ம், வாங்கிட்டேன். இப்போ உட்காரு. அது ஒன்றும் இல்லைடா, என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல. இனியும் சும்மா இருந்தா அது நல்லா இருக்காது. அவன் அப்புறமா மனசு மாறிடுவான். அதான் சீக்கிரமா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு. நீ என்ன சொல்ற? உனக்கு இன்னும் டைம் வேணுமா என்ன? அதெல்லாம் இல்லடா, பொண்ணு படிச்சுன்னு இருக்கா. அதால தான் நான் சைலண்டா இருந்தேன். நீயே இவ்வளோ அவசரப்படுறப்போ சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிடா, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் எனக்கு எதுவும் தெரியாது. நீயும் ஒய்ஃபும் தான் சேர்ந்து செய்யணும். என் வீட்டில் எந்த லேடிஸும் இல்லை. அதால் இந்த சாங்கியம் சம்பிரதாயம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ கூட நான் பூ முடிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுக்கு தான் இந்த தட்டு வாங்கின்னு வந்தேன். இதில் வாங்கியிருக்கிற ஐட்டம் கூட கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியாதுடா, தப்பாக நினச்சிக்காத. ஐயோ, இதெல்லாம் தேவையே இல்லடா. ஒரு வார்த்தை நீ வாயால சொல்லியிருந்தாலே போதுமே. சரி இரு. சுமதி, இங்க கொஞ்சம் வாமா. எங்கடா என் மருமக? வீட்டில் இருக்கிறாளா இல்லை காலேஜ் போயிருக்காளா? என்னங்க? இதுதான் நம்ம சம்மந்தி. நம்ம ஹாசினிக்கு பார்த்துருக்கோம் இல்லை, ஹாசினியோட மாமனார். ஓ, உங்கள் ஃப்ரெண்டா? எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கமா தங்கச்சி. நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கண்ணே. நீ போய் ஹாசினியை வர சொல்லுமா. ம், சரிங்க. என் மாப்பிள்ள எங்கடா இருக்காரு? அவன் எங்கடா பசங்களை நிம்மதியாக விடுறான்? காலேஜுக்கு போயிருக்கான். எதுக்குடா இப்படி சலிச்சுக்கிற? இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நிஜமாதான்டா, நீ கரெக்டாக தான் சொல்கிற. இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். ஹசினி, இவங்க தாம்மா உன்னோட மாமா. நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்ல, அவரோட அப்பா, என் ஃப்ரெண்டு. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ம், நல்லா இருக்கேன் மாமா. ரொம்ப தயங்காத. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு, எந்த பிரச்சனையும் இல்லை. ம், சரிங்க மாமா. இந்த கல்யாணத்தில் உனக்கு உண்மையாகவே சம்மதம் தானம்மா? இல்லை இவன் உன்னை வற்புறுத்தி இதுக்கு சம்மதிக்க வச்சானா? இல்லை மாமா, எனக்கு உண்மையாகவே சம்மதம்தான். ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அவன் ரொம்ப அமைதிமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூட நான் இருக்கலாம் தானே? ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் எங்கள் கூட இல்லாமல் வேற எங்கே இருக்குவீங்க? டேய், எதுக்குடா இப்போ முட்டாள் மாதிரி இப்படியெல்லாம் கேட்டுன்னு இருக்க? இல்லடா, இப்போ இருக்கிற பசங்கெல்லாம் தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதான் அப்படியே மருமகளுக்கு தனியாக இருக்கணும்னு இஷ்டம் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊரில் எனக்கு இன்னொரு வீடு இருக்குது, நான் அங்கே போய் தங்கிக்குவேன். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேனே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான். அவன் மனசு மாறத்துக்குள்ளேயோ சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கேன். நீ என்னம்மா சொல்கிற? மாமா, இப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஓ அப்படியா, சரி. எவ்வளவு நாள் இருக்கும்? இன்னும் ஒரு மாதம் மாமா. ஒரு மாதம் இருக்கேம்மா, அதுக்குள்ளேயே முடிச்சிடலாமே. என்னடா சொல்கிற? எனக்குன்னு சொந்த பந்தம்லாம் யாரும் கிடையாது. நான் கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடவும் இல்லை. நீ உன் பக்கம் கூப்பிடுறதா இருந்தால் கூப்பிடு. எத்தனை பேருன்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லைடா, நானும் யாரையும் கூப்பிடுற மாதிரி இல்லை. என் சொந்தக்காரங்கெல்லாம்
நான் இப்போ இருக்கிற இந்த நிலைமையை பார்த்து வயித்தறிச்சல் தான் படுவாங்களே தவிர யாரும் என் பொண்ணை வாழ்த்திட்டு போக மாட்டாங்க. ஏம்மா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறியா? ஆப்பா, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இந்தா, நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? வேணும்னா நம்ம சிம்பிளாக ஏதாச்சும் கோயில்லையோ இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ கல்யாணம் பண்ணா என்ன? ம், இதுவும் நல்ல ஐடியா தான். எதுக்கு சும்மா லட்சமாக கல்யாணத்துக்கு காசு செலவாக்கிக்கிட்டு? அந்த செலவு பண்ணுற காசை நான் என் மருமக பேர்லேயே போட்டு வைக்கிறேனே. நீயாச்சும் உன் மருமக ஆச்சு, அது உன் இஷ்டம். அப்போ சரி, இன்னும் ஒரு வாரத்தில் நான் வீட்டுக்கு போய் உனக்கு டேட் என்னன்னு என் பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ம், சரிடா. ஏம்மா, என் பையனை பார்த்துருக்கியா? அப்பா காமிச்சானா ஃபோட்டோ இல்லையா? இல்லை மாமா, நான் பார்க்கல. என்னம்மா, பார்க்காமையவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ஃபோட்டோ காமிக்கிட்டா? இல்லை, வேண்டாம் மாமா, பரவாயில்ல. எனக்கு எங்கள் அப்பா மேலே முழு நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தான் பார்ப்பாரு. டேய் செல்வம், பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கடா. ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ நான் வரேன். இருடா, என்ன வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம போற? சாப்பிட்டு தான் போனோம். இருக்கட்டும்டா, என்னன்னா ஒரு வாரம் தானே. கல்யாணம் முடிஞ்சப்புறம் எனக்கு நல்ல விருந்தே வெயி. இங்கேயே சாப்பிட்டு 4 நாள் தங்கிட்டு போகிறேன். இப்போ என் பையன்கிட்ட பேசி மற்றதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணணும்ல. கிளம்புறேன். ம், சரிடா, பார்த்து போயிட்டு வா. ஒரு வாரத்தில் கல்யாணமா? அப்பா, ஒரு வாரத்தில் கல்யாணன்றாரு. ஏன்ப்பா எவ்வளோ அவசரம்? மாப்பிள்ளைக்கு பயந்துதான் மாமா அப்படி சொல்கிறான். மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தில் அவ்வளோ விருப்பம் இல்லை போல. இப்போ ஏதோ இவன் சொன்னதுனால ஒத்துன்னு இருக்கான். அப்புறமா மனசு மாறிடுவாங்கன்னு தான்மா. என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஒரு வாரம் தானே, அப்புறமா நீ எக்ஸாமுக்கு படிச்சுக்கோ. ஏன்ப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் அனுப்புவாங்க தானே? என்னம்மா, அவன் பேசுறதுலயே தெரியலையா? எல்லாமே உன் இஷ்டம்தான். நீ என்ன விருப்பப்படுறியோ எல்லாத்தையும் பண்ணலாம். ம், சரிப்பா. மாப்பிள்ளையவே பார்க்கல, எப்படி இருப்பானோ என்ன கதையோ தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. பெருசா அப்பா கிட்ட நான் மாப்பிள்ளைய பார்க்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு நினைச்சாக்கா. கிருத்திகா, என்னடா இந்த நேரத்துல? பைரவி, என்னாச்சு கிருத்திகாக்கு? கிருத்திமா, என்னடா என்னாச்சு? இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன பைரவி, கிருத்திகா என்னடான்னா ஒரு மாதிரி இருக்கா? நீ என்னடான்னா சந்தோஷமான விஷயம்ன்ற என்ன? அத்தை, நான் பாட்டி ஆயிட்டேன். நீங்க கொள்ளு பாட்டி ஆயிட்டீங்க. நிஜமாவா பைரவி? நீ சொல்றது உண்மைதானா? அண்ணி, நிஜமாவா? நிஜமா தான் சொல்றீங்களா? இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? நிஜமா தான். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துன்னு இருக்கோம். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கிருத்திகா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நான் பாட்டி ஆயிட்டேன். அம்மா, நான் பாட்டி ஆயிட்டேம்மா. கிருத்திகா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டோட வாரிசுமா, அதை நீ தான் சுமக்கிற பாரு. இனிமே நீங்க 2 பேரும் அங்கே தனியெல்லாம் இருக்காதீங்க. எங்க அந்த படவ ராக்கி? நானும் அதான் அத்தை சொல்லியிருக்கேன். இனி இங்கே தான் இருக்கணும். நான் நல்ல வேலைக்கு கரெக்டான சாப்பாடு செஞ்சு தரேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க, இவ ரொம்ப வீக்காக இருக்காளாம். ம், சரியான வேலை பண்ண. இனிமே இங்கே இருக்கட்டும் 2 பேரும். அப்புறம் அந்த மேலே இருக்க ரூமு, அது கிருத்திகா கொடுத்துரு. அந்த ரூம் நல்ல காத்தோட்டமாக இருக்கு. அப்புறமா எல்லாமே அதில் இருக்கு. அவள் வெளியவே வர வேண்டாம். என் பேத்தியை தங்க தட்டில் வச்சு தாங்கணும். சரியா பைரவி? நீங்கள் சொல்லணுமா அத்தை? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணி, நான் போய் ஏதாச்சும் ஸ்வீட் செய்கிறேன் அண்ணி. ம், சரி அருணா, பண்ணு. உங்கள் அம்மாவை பார்த்தியா? இனி கையிலே பிடிக்க முடியாது. அத்தை, அவளுக்கு டயர்டாக இருக்கான். அவள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ம், சரி சரி. ஸ்ரீ இருக்குவா, ஸ்ரீகிட்டையும் சொல்லிடு, ரொம்ப சந்தோஷப்படுவா. ம், சரிங்க அத்தை. இதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா அத்தை? என்ன பைரவி? அந்த பொண்ணு வந்த நேரம்தான் அத்தை நம்ம வீட்டுக்கு நல்ல செய்தியாக வந்துன்னு இருக்கு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருத்திகா, வாடா, ரெஸ்ட் எடுக்குவேன். அத்தை, வந்துட்டீங்களா? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க? ஆமாம், கிருத்திகாக்கு என்ன ஆச்சு? இது யாருக்கு ஜூஸு? என்ன, கிருத்திகா வீட்டில் போயிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா என்ன? இல்லடா ஸ்ரீ, எனக்கு என்ன, நான் குத்துக்கல்லு மாதிரி நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் போனீங்க? நம்ம கிருத்திகாக்கு தாம்மா. என்ன ஆச்சு அத்தை அவளுக்கு? அவள் ட்ரிப்லேயே சரியில்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருந்தா, எங்கேயுமே வெளியே வரல. அதுவா, கிருத்திகா மாசமா இருக்காமா, அதுக்கு தான் அவளுக்கு அப்படி இருந்திருக்கு. என்ன என்ன சொன்னீங்க அத்தை? நம்ம கிருத்திகா மாசமா இருக்காமா, அதனால தான் அவளுக்கு டயர்டு, தலை சுத்து. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போய் காமிச்சதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டுன்னு வந்துட்டேன். அங்கே இருந்தா ஹோட்டலில் அது இதுன்னு சாப்பிட்டு இன்னும் உடம்புக்கு எடுத்துக்குவா. ஸ்ரீ, என்னடா? ஒன்றும் இல்லாத. இங்கே பாரு, அவள் மாசமாக இருக்கான்னு உடனே நீ தலையை போட்டு கெடுத்துக்காத, உன்னையே நீ வருத்திக்காத. கடவுள் எல்லாருக்கும் ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. அவளுக்கு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, உனக்கு நிதானமாக கொடுப்பாரு. நீ அதெல்லாம் நினச்சி மனசில் கஷ்டத்தை வர வச்சுக்காதடா. இங்கே பாரு ஸ்ரீ, எனக்கு 2 பேருமே என்றைக்குமே ஒன்று தான். அவள் மாசமாக இருக்கிறான்னு அவளை தலையில் தூக்கி வச்சு நாடவும் மாட்டேன். நீ அப்படி இல்லைன்னு உன்னை கேவலமாக பேசவும் மாட்டேன். உன்னை பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். உன் அத்தையை பற்றி உனக்கு தெரியும் தானே? அத்தை, என்ன தப்பாக நினச்சிடாதீங்க அத்தை. அவள் மாசமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். நான் அதை நினச்செல்லாம் வருத்தப்படல. நான் என்ன நினச்சி தான் வருத்தப்பட்டேன். உன் நல்ல மனசு எனக்கு தெரியும்டா. நீ அப்படியெல்லாம் நினைக்கிற ஆளே இல்லை. என்ன இந்த வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா அத்தை? எனக்கு பயமாக இருக்குது யார் முன்னாடியும் வரத்துக்கு, முக்கியமாக அந்த பெரிய பாட்டி முன்னாடி. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யார் சொல்கிறது ஒன்று? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. உனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா இந்த அத்தை விட்டுருவானா? வா, 2 பேரும் போய் கிருத்திகாவை பார்க்கலாம். அவளுக்கும் மனசு சரியில்லை, ஒரு மாதிரி தான் இருக்கா. வா, போய் பேசலாம். இல்லை அத்தை, நீங்கள் போங்க, நான் அப்புறமா போய் பார்க்குறேன். சரிம்மா. கிருத்திகா மாசமாக இருக்கலாம். அப்போ நான் நான் எப்போ மாசமாவேன்? நான் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேனா? கடவுள் எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டாரா? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி? அவளை நினச்சி எனக்கு வயிற்றுச்சலெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு எனக்கு இல்லையே. அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அவ்வளோ சீக்கிரம் அவள் கன்சீவாக இருக்கா. இப்போது இவங்க முன்னாடியெல்லாம் நான் எப்படி? கிரிஷ் என்னை பற்றி என்ன நினைக்குவாங்க? என்னை வெறுத்துடுவாங்களா? இல்லை எனக்கு குழந்தையே பொறுக்காதுன்னு வேற கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஐயோ, ஏன் எனக்கு மட்டும் எப்படி? அத்தை, நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி கிருத்திகா, இன்னொரு முறை சொல்கிறேன் பாரு, கண்டதையும் போட்டு யோசிக்காத. நல்ல ரெஸ்ட் எடு, சந்தோஷமாக இரு. இருக்க முடியலன்னாலும் ட்ரை பண்ணு. இந்த குடும்பத்தோட முழு சந்தோஷமும் இப்போவும் கையில் தான் இருக்குது. பார்த்தல, பாட்டி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, உங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு. எல்லாத்துக்கு மேலே ராக்கி எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு. நீ சொன்ன ஒரு வார்த்தையில் அவன் எவ்வளோ கோவப்பட்டான் பார்த்தியா? முன்ன எப்படியோ தெரியாது, ஆனால் இப்போ அவன் உன்னை விரும்புகிறான், உன் மேலே ஆசையாக இருக்கான். அதுக்கு தான் அவனுக்கு நீ இப்படியெல்லாம் பேசினா கோவம் வருது. அதுக்காக என் பையன் பண்ணதெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் தப்பை உணர்ந்து திருந்த பார்க்குறான். நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. இதுக்கு மேலே நான் சொல்ல எதுவும் இல்லை. 2 பேரும் வளர்ந்த பசங்க, படித்த பசங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனால் எங்கள் சந்தோஷத்தை மட்டும் கெடுத்துறாத கிருத்திகா. எல்லாருக்கும் அவங்கவுங்க சந்தோஷம்தான் பெருசாக தெரியுது. யாருக்கும் என்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அந்த ராக்கி கிட்ட நான் என்ன கேட்டேன்? இந்த குழந்தை வேணுமான்னு தானே கேட்டேன். அதுக்கு அம்மம்மா இவ்வளோ கோவம், இவ்வளோ கோவப்படுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ அவனுக்கு
என்னை விட இந்த குழந்தை தான் பெருசா இருக்கு. இந்த அத்தை என்ன வந்து பார்த்துட்டாங்களா? என் மேல அவன் ஆசைப்படுறது எல்லாம் சும்மா வேஷம். எல்லாம் இந்த குழந்தைக்காகத்தான். என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை. என் நிலைமைய புரிஞ்சுக்க யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். இந்த இந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் கூட இல்லை. எங்கம்மா கிருத்திகா? உள்ளதான் பாருக்கா. சரி, ஒரு ஜூஸ் கொடுத்து அனுப்புங்க. என்ன மேடம் பார்க்க மாட்டீங்களோ? என்ன கிருத்திகா, ஏன் இப்படி பண்ற? இந்த இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு முறை வராது. இந்த இந்த சந்தோஷமான தருணத்தை ஏன் நீ இழக்கிற? சந்தோஷமாயிரு. மற்றவங்க பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ ஏன் இப்படி இருக்க? ஏன்னா எனக்கு பிடிக்கல. எனக்கு யாரையுமே பிடிக்கல. எனக்கு உன்னை பிடிக்கல, இந்த வீட்டை பிடிக்கல, இந்த வீட்டில் இருக்கிற யாரையுமே பிடிக்கல. என்னையே எனக்கு பிடிக்கல. என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். எனக்கு யாரும் வேண்டாம். பிடிக்கல பிடிக்கலன்ற, ஏன் பிடிக்கல? விட்டுருன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா? உன்னை விட்டுடுறதுக்காகத்தான் நான் எல்லார்கிட்டயும் காரி துப்பம் வாங்கிக்கின்னு உன்னை கட்டிக்கினா? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்னாலும் தருவியா? என்னால முடிஞ்சா கண்டிப்பா தரேன். அப்போ டைவர்ஸ் பண்ணு. எனக்கு டைவர்ஸ் வேணும். கிருத்திகா, ஆமாம். இனி இனி என்னால் உன் கூட வாழ முடியாது. இந்த குழந்தை, நீ, இவங்க யாரும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். இங்க பாரு, என் கோவத்துக்கு ஒரு அளவு இருக்கு. எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்க மாட்டேன். இன்னொரு முறை இந்த குழந்தை வேண்டான்னு உன் வாயில வந்துச்சு, பல்லகிலெல்லாம் தட்டிடுவேன். இந்த மாதிரி நேரத்துல கோவப்படக்கூடாது, உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சைலண்டா இருக்கேன். அதையே நீ அட்வான்டேஜா எடுத்துக்காத. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? யார் உன்னை என்ன செஞ்சாங்க? நான் உன்னை டார்ச்சர் பண்ணனா? சொல்லு. நான் உன்னை டார்ச்சர் பண்ணனா? இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளாச்சும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டனா? சொல்லுடி. இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். எதுக்காக இப்போ உனக்கு டைவர்ஸ் வேணும்? இந்த குழந்தை ஏன் வேண்டா? அதை சொல்லு. எனக்கு வேண்டாம். மாசமா இருக்கிறியே, நானும் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்ன ரொம்ப ஓவரா போற? இன்னொரு முறை உன் வாயில வந்துச்சுன்னு சொன்ன இல்ல, அதுக்கு மீறியும் சொல்ற. இங்க பாரு, எவ்வளோ இறங்கி போகணுமோ அவ்வளோ இறங்கி போவேன். அதுக்கப்புறமா கொன்னுடுவன், ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு தைரியம்டி உனக்கு? என்னையும் வேண்டாம், என் குழந்தையும் வேண்டான்ற. நாங்க வேண்டான்னா அப்போ உனக்கு இனி யார் வேணும்? இந்த எங்க போற? இப்படியே பேசினரு. இதை விட அசிங்கமா கேட்குவேன் நான். கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன ரொம்ப ஓவரா தான் போற? சொல்லுடி, எங்க போவ? என்ன விட்டுட்டு எங்கடி போவ? ரக்கி, இந்தடா. என்ன சண்டை போடுறீங்களா? ஜூஸ் கேட்டு எதா எடுத்துக்கோ. உன் மருமகளுக்கே கூட அத்தை. கிருத்திகா, என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? அடிச்சானா என்ன? இல்லை இல்லை அத்தை. என்னப்பா? ஒன்றும் இல்லை, விடுங்க. புருஷன் பொண்டாட்டி நடுவில் நான் பேசினா நல்லா இருக்காது. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே சுமூகமாக பேசி தீர்த்துக்கங்க. இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. எதனா சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லு. ம், சரிங்க அத்தை. அம்மா எடுத்துக்கோங்கம்மா. அர்ஜுன், கிரிஷ், நீங்களும் எடுத்துக்கோங்க. என்ன இன்னைக்கு வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வரவேற்கிறீங்க, என்ன விசேஷம்? அது என்ன அருணா வந்து போயின்னு தைரியமா சொல்லு. நீ பாட்டி ஆயிட்டன்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, கிருத்திகா மாசமா இருக்கா. அதுக்கு தான் ஸ்வீட் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கா. என்ன, கிருத்திகா மாசமா இருக்காளா? அப்போ ஸ்ரீக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சா? என்ன பண்ணின்னு இருக்கா? உள்ளோ அழுதுன்னு உட்காந்து இருக்காளா?
என் பேத்தி மேல நிறைய கண்ணு விழுந்திருக்கும். கண்ணு திருஷ்டி ரொம்ப பொல்லாதது. முதல்ல அவளுக்கு சுத்தி போடணும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என் பேத்திய கண்டாலே ஆவாது. பாத்தியாப்பா அர்ஜுனு, என் பேத்தி மாசமா இருக்கா. ம், ஏதோ கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டேன், இந்த வீட்டுக்கு மூத்த மகன்னு பீத்தின்னு ஒருத்தி திரிவாளே, அவளை எங்க வெளியவே காணோம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. கிச்சன்ல வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்னவா, எல்லாம் வயித்தெரிச்சல். பாட்டி, நான் என்ன இல்லாத பொல்லாதமா சொல்லிட்டேன். என் பேத்தி மாசமா இருக்கா, அதை பார்த்து உன் பொண்டாட்டிக்கு வயித்தெரிச்சல். இப்படி மற்றவங்க மேல வயித்தெரிச்சல் பட்டா எப்படி குழந்தை தங்கும், இல்லை எப்படி குழந்தை பிறக்கும்? வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வராது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, மரியாதை கேட்டுடும். அக்கா சும்மா இருக்கா? பாட்டி, என்ன உங்க அக்காவை பேச விட்டுட்டு பார்த்து உட்காந்துக்கிறீங்களா? என்ன பாட்டி, என் பொண்டாட்டி மாசமா இல்லைன்னு உங்க அக்காவை விட்டு குத்தி காமிக்கிறீங்களா? கிரிஷ், நான் அந்த மாதிரி பண்ற ஆளா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவங்க பேசுறது மட்டும் சரியா? என் பொண்டாட்டிக்கு வயித்தெரிச்சலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவ மத்தவங்க மேல வயித்தெரிச்சல் படுற ஆளா? கிரிஷ், விடுறா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவங்க தான் வேலை வெட்டி இல்லாம வம்புக்கு இழுக்கணும் எல்லாரையும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியே இல்லைன்னா அவங்க அவ்வளோ பேசுறாங்களே, ஏன் அப்படி பேசுறன்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்களா? சும்மா இருன்னு மட்டும் தான் சொல்றாங்க. இனி என் பொண்டாட்டி இவங்க வாயில விழ வேண்டியதுதான். என்னெல்லாம் அவமானப்படுத்துவாங்களோ தெரியாது. இங்க பாருங்க பாட்டி, இப்படியே போயின்னு இருந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இவன் இப்படி கொதிக்கிறான். இவன் பொண்டாட்டியை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிடுவான். பெரியம்மா சும்மா இருங்க. எதுக்கு வம்ப விலைக்கு வாங்குறீங்க? இப்பதான் ஏதோ வீட்டில் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, உடனே உங்களுக்கு பொறுக்காதே. இவோ ஒரு பைத்தியக்காரி. உனக்காக தாண்டி நான் பேசிட்டு இருக்கேன், என்னையே பேச வந்துடுவா. கூட பாயாசத்தை இங்க பாரு. அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும்னா 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி தொலைங்க. நீ நினைச்ச மாதிரியெல்லாம் இங்கே இருக்க முடியாது. கல்யாணம் பண்றதா இருந்தா ஒன்னா இருங்க, இல்ல அந்த பொண்ணு அனுப்பிடு. என்கிட்டயா பேசின்னு இருக்கீங்க? அருணா, அவனுக்கு பார்த்தா எப்படி தெரியுதான்? உன்கிட்ட பேசுற மாதிரி இருக்குதாமா? என்ன பண்ணி தொலையிறது? எல்லாம் என் பையனுக்காக பொறுத்துன்னு போக வேண்டியதா இருக்கு. ம், நீங்க சொல்றத நான் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். அத்தை, பாயசம். ஒன்று போதுமாப்பா? இன்னொன்று எடுத்துக்கோ அந்த பொண்ணுக்கும். வேண்டாம், இதுலயே நாங்க ஷேர் பண்ணிப்போம். கர்மம் கர்மம், போய் தொலை, என் முன்னாடி நிக்காத. சாரி பாப்பா, நீ பொண்ணா பையனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உன்னை நான் அழிக்கணும்னு நினைச்சிட்டேன். ஐம் சாரி. உன்னோட அம்மா ரொம்ப கெட்டவோ. உன்னை கருவிலே அழிக்கணும்னு நினைக்கிறேன் பாத்தியா? நான் ரொம்ப கெட்டவோ பாப்பா. என்னை பத்தி தெரிஞ்சப்புறம் நீயும் என்ன வெறுத்துருவ இல்ல? என்ன மாதிரி ஒரு அம்மா யாருக்கும் கிடைக்க கூடாது. உனக்கு அம்மா தான் சரியில்லை, ஆனா உன்னை சுத்தி இருக்க போற மற்ற எல்லா சொந்தங்களும் ரொம்ப பாசமானவங்க. உங்க அப்பா என்னை விட உன் மேலதான் அதிகமான பாசத்தை வச்சிருக்காரு. உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வாரு. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. நான் என்ன மனநிலைமையில இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. பாப்பா, நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குதா? இந்த அம்மாவை நீ வெறுத்துற மாட்டியே? கிருத்திகா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மாமா. ஹே கிருதி, இதென்ன அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ராக்கி ஏதாச்சும் திட்டினானா என்ன? இல்லை மாமா. அப்புறமா என்ன? உனக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன், உனக்கு எதுனாலும் எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, ஷேர் பண்ணுன்னு. சரி விடு, உன் பர்சனல், உனக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல. அப்படி எதுவும் இல்லை மாமா. இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க, அதுவும் இந்த சந்தோஷமான நேரத்துல? ராக்கி கிட்ட நான் இந்த குழந்தை வேணுமான்னு கேட்டேன். ரொம்ப திட்டான், அடிச்சிட்டான். அடிக்கிறதோட விட்டானா? நானா இருந்தா கழுத்தை நெரிச்சு கொலையே பண்ணியிருப்பேன். மாமா, அப்புறம் என்ன? குழந்தைன்னா உனக்கு விளையாட்டா இருக்கா? அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நானும் ஸ்ரீயும் குழந்தைக்காக எவ்வளவு ஏங்கின இருக்கோன்னு தெரியுமா? ஆனா அந்த கடவுள் உனக்கு இவ்வளவு ஈஸியா குழந்தை கொடுத்துருக்காரு, அதான் அதோட அருமை தெரியல உனக்கு. இப்படி தூக்கி எறிய துணிஞ்சிட்ட. இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இப்ப ஸ்ரீ எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா? உனக்கு குழந்தை இருக்குன்னு இல்லை, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு. இதுலயே புரிஞ்சுக்கோ.
இல்லை மாமா, என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல. எல்லாரும் குழந்தை வந்துச்சின்னொன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே. என்னோட மைண்ட் செட், என் மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறீங்களா? நான் இப்போ தான் அவன் கூட வாழறதா வாண்டாவான்ற முடிவே எடுத்திருக்கேன். அவன் பண்ணது என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல மாமா. எனக்கு புரியுது கிருத்திகா, உனக்கு இது பெரிய ட்ராமா தான், எனக்கு புரியுது. அதுக்கு நான் அவன் நல்லவனால நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் சூழ்நிலை தான், யாரும் நல்லவங்க கிடையாது. இல்லை, அவன் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு, கொஞ்சம் ட்ரை பண்ணு. அநியாயமா உன் குழந்தைய இழந்துடாது. கடவுள் கொடுத்து தான் பார்ப்பாரு. அப்புறமா நீ வேணும்னாலும் உனக்கு கிடைக்காது. வேணும்னா எங்கேயாச்சும் கவுன்சிலிங் போறியா? இங்க பாரு, இப்போ நீ இந்த குழந்தைய நல்லபடியாக எப்படி பெத்தெடுக்கணுன்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. வேற எதையும் நினைக்காத, ராக்கிய கூட நினைக்காத. உனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம். உனக்கு மட்டும் இல்லை, நம்ம முழு குடும்பத்துக்கும். தெரியும் தானே, எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஃபேமிலியில் ஒரு குழந்தை, அதுவும் வாரிசு. இது நல்லா பிறக்கணும்னு வேண்டிக்கோ. என்னை மாமான்னு மறந்துரு. ஒரு கூட பிறக்காத அண்ணன், ஒரு ஃப்ரெண்ட், நீ எப்படி ஹெல்ப் கேட்குவியோ எந்த நேரம்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு. அப்புறம் அவன்கிட்ட சண்டை போடாது, சரியா? ம், சரி மாமா. நான் வரேன், உடம்ப பார்த்துக்கோ. ஸ்ரீ வந்தாளா? இல்லை மாமா. அவள் வந்து பார்க்கலன்னு தப்பா நினச்சிக்காத, கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்குவா. நீ எதுவும் தப்பா நினைக்கல தானே? ஐயோ மாமா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அக்காவை வர சொல்லுங்க. ம், சரி. மாமா, என்ன சொல்லு கிருத்தி? எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, வேணும். அந்த உதவாக்கரைக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லு. மாமா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிப்பாரு. இப்ப எத்தனை பிரியாணி உன் காலடியில இருக்குன்னு மட்டும் செக் பண்ணு. எனக்கு தெரியும், அன்னைக்கு மீன் குழம்பு வேணும்னு கேட்டதுக்கே இல்லாத அக்கப்போர் பண்ணானே.